சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் இதோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நம்முடைய தேவன் வருவார். இதோ பழி வாங்குதலும் பதில் செய்வதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியினால் சிற்சில நேரங்களில் மனிதர்களால் தாழ்த்தப்படுகிற பொழுதும் வேதனைப்படுத்தப்படுகிற பொழுதும் எப்பொழுது தேவன் எனக்கு உதவி செய்ய வருவார் என்று சில நேரங்களில் நீங்கள் கேட்கலாம். நீதி நியாயம் கிடைக்கவும் நீங்கள் ஒரு சில நேரம் கெஞ்சி நிற்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுது வருவார்? நம்முடைய தேவன் எவ்வேளை வருவார்? விசேஷ விதமாக நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலை அடையும்படியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு விளக்கி சொல்லுகிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 20 வசனம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மீட்பராக வருவார். யாருக்கு வருவார்? உதவி செய்ய, மீட்க. ரட்சித்தார். சிலுவையிலே இரட்சகராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார். ஆனால் குமாரன் மீட்பராக, ரெடீமர் ஜீசஸ் கிரைஸ்டாக, அதாவது மீட்பர் இயேசு கிறிஸ்துவாக மீட்பர் எப்பொழுது வருவார்? நீங்கள் ஒரு அறிந்தே தவறுதலாக நடந்து அல்லாவிட்டால் அறியாமல் கடன்பட்டு விட்டீர்கள். உங்களை மீட்கணும். தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் மீட்பராகி இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? எவ்வேளை வருவார்? அதுதான் ஒரு கேள்வி. என்னை மீட்டு விடணுங்க. ஆமாம், என் பாவ சாபங்களெல்லாம் போக்கிட்டாரு. இப்போ அறியாமல் எப்படியோ கடன்பட்டு போயிட்டு என்னை மீட்கணுமே கர்த்தர். மீட்பர் இயேசு கிறிஸ்து என்னை மீட்கணுமே. நான் என்ன செய்யணும்? மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன? அதான், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பர் வருவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் என்று ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், மகா பரிசுத்தராக ஆம் மீட்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உன்னுடைய மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய அவர் உன்னுடைய மீட்பர். அப்ப அறியாம தப்பு செஞ்சு தீங்கிழைத்து ஏதோ ஒரு சில காரியங்களில் நஷ்டத்தை அடைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை இப்போ மீட்கணும். எப்போ வருவார்? மீட்பர் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? சிம்பிள் ஆன்சர். மீட்பர் சீயோனுக்கு வருவார். மீட்பர் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். 2 தான். சீயோனுக்கு வருவார்னா என்ன? அதாவது சீயோன் குமாரர், சீயோன் குமாரத்திகளுக்கு மீட்பர் வருவார். ஒத்தாசை செய்ய வருவார். இதுதான் அந்த ஆன்சர். சீயோனுக்கு வருவார் மீட்பர். சீயோன் குமாரரை, சீயோன் குமாரத்திகளை மீட்க. அப்படின்னா தேவனுக்குள் நிலை நின்று சீயோன் குமாரர், சீயோன் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிற நற்பெயரை உடையவர்களாய் நீங்கள் மாறி இருப்பீர்கள். ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ நீங்கள் கடன்பட்டு நீங்கள் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்டு தப்பாக மற்றவர்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு உடன்பட்டு, மற்றவர்களுக்காக உடன்பட்டு, அடடா மாட்டிக்கொண்டேனே, அறியாமல் போட்டேன், அவன் நல்லவன் நினச்சேனே, கையெழுத்து அவனுக்காக போட்டேன், ஓடிட்டா, இப்போ நான் அந்த கடனை கட்ட வேண்டியதாக இருக்குது. சீயோனுக்கு மீட்பர் வருவார். அப்போ வெயிட் பண்ணு, ப்ளீஸ் வெயிட். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கரம் விளங்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் நீதினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். யார் அந்த கர்த்தர்?
மீட்பர் இயேசு கிறிஸ்து தானே. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது இப்படி தானே வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். கர்த்தர்ன்ற டைட்டிலுக்கு விசேஷமாக உரித்தானவராக குமாரன் மாறுகிறார். கர்த்தராகிய தேவன் என்று பிதாவையும் கர்த்தர் என்று சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவி, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய அவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். என்றாலும் குமாரனை கர்த்தர் என்றே நாம் அழைக்கிறோம். அவர் கர்த்தர் என்று உயிர்த்தெழுந்து அவர் கரையில் நிற்கும்போது பேசி கொண்டார்கள் சீடர். அதோ கர்த்தர், அவர் கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆம், அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர், ஆம், மீட்பராகிய இயேசு கிறிஸ்து, சியோன் குமாரரே, சியோன் குமாரத்திகளே, அறிந்து அறியாமல் சிறைப்பட்டு போய், பலவீனப்பட்டு போய், பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கஷ்டப்பட்டுருக்கீங்களா? பிள்ளைகளே, பயப்படாதீங்க. நான் வந்துட்டேன்னு மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல தான் இந்த செய்தியை அனுப்புகிறார். உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. மீட்பர் சியோனுக்கு வருவார். சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்படின்னா சியோனில் இருக்கிற மக்கள் எல்லாருடைய சிறையிருப்பை கர்த்தர் சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார் என்றால், சியோன் குமாரரே, சியோன் குமாரத்திகளே, பின்மாற்றத்தில் கால் வைக்காத சகோதர சகோதரிகள், உங்களை கட்டி எழுப்பணும். கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றணும். வாலா நீங்கள் சில இடங்களில் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் உத்தமமாக இருக்கிறத வைத்து தலையாக்கணும். அந்த வேலை செஞ்சுட்டு தான் அவர் வரணும்னு வச்சு நினைத்திருக்கக்கூடும். இரண்டாவது, மீட்பர் இயேசு கிறிஸ்து யாரை மீட்க வருகிறார்? யாரை சந்திக்க வருகிறார்? கை தூக்கிவிட வருகிறார். யாக்கோபிலே பாருங்க, ஏசாயா 59:20, யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். மீறுதலை விட்டு திரும்பணும். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஏதோ உணர்வு விசேஷமாக பரிசுத்த கொடுத்தார்ன்றதுக்காக மனம் திரும்பியிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க. என்றாலும் நீங்கள் டோட்டலாக உண்மையாக மனம் திரும்பிக்கீங்களா இல்லையான்னு கர்த்தருக்கு தெரியும். எப்படி உங்களுடைய ஃப்யூச்சர் எடுத்து பார்க்குறாருன்னா, அதில் நீங்கள் மாறாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இறக்கம் பெறுவான். இப்போ விட்டு விட்டுட்டான் தெரியும் கர்த்தருக்கு. சிலருக்கு என்ன ஒரு பழக்கம் தெரியுமா? ஆண்டவர் சேற்றில் இருந்த பன்றியை கழுவி வீட்டில் கொண்டு வந்து வைப்பார். இந்த பன்றி என்ன பண்ண தெரியுமா? நல்லா ஆண்டவர் இருக்கார், திரும்ப வாலாட்டிட்டு போய் திரும்ப சேற்றில் விழுந்துருது. திரும்ப தூக்கி விடுவார். ஞாயிற்றுக்கிழமை வேணால் குளிப்பாட்டி வச்ச நிலை. அடுத்த 6 நாட்கள் போய் ஊர் சுற்றி அதை அப்படி கரைப்பட்ட நிலை. திரும்ப 7வது ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஐயா, இனி தவறே செய்ய மாட்டேன், இன்னைக்கு தான், இதுக்கு மேலே நான் தப்பே செய்ய மாட்டேன், காலில் விழுந்து கதறி சரி பாவம் மன்னிச்சிருவோன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு இறக்கம், மீறுதலை விட்டு திரும்பிட்டான் அப்படின்றத இறக்கம் எப்போ பிறக்கும்னா, நான் நினைக்கிறேன் அவருடைய ஃப்யூச்சரை அறிகிற அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய வல்லமை, அதனாலே அவர் புரியும் பொழுது விட்டுட்டான், மீறுதலை விட்டுட்டான். அப்படி திரும்பிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க வச்சுக்கோங்க, மீட்பர் வருவார். உங்களை எந்த எல்லையிலேருந்து மீட்கணுமோ மீட்பார், எப்படினாலும் மீட்பார். அதை பற்றி உங்களுக்கு எதுக்கு கவலை? அதை பற்றி உங்களுக்கு எதுக்கு சஞ்சலம்? நீங்கள் 2 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெருசு. ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போய் 2 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? இது ஒரு சின்ன பணம், இதுக்கு போய் ஒரு வருத்தப்பட்டுருக்காரு. நம்ம ஆண்டவர் அண்ட சராசரத்தை உண்டு பண்ணினவர், எல்லாவற்றுக்கும் அதிபதி. அப்போ மீட்பர் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அவர் மூலமே அன்றி வேறொருவராலும் எதுவும் உண்டாகலை. தேவன் சாலத்தை சிருஷ்டித்தார், தன் குமாரன் மூலமாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்போ இவ்வளவு சொத்து சுதந்திரங்களுக்கு சுதந்திரவாளி பாருங்கள், சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அவரை நியமித்தார் இருக்கு. எல்லா சொத்துக்கும் சுதந்திரவாளி அவர் தான்ப்பா, என் குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். பிதா குமாரன் ஆவியானவரில் குமாரன் எல்லா சொத்து சுதந்திரமெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு விட்டுட்டார். இப்போ பாருங்கள்,
எவ்வளவு ஜென்டில்னஸ் பிதாவினிடத்தில், எவ்வளவு நற்குணம் பிதாவினிடத்தில். சர்வத்துக்கு சுதந்திரவாளி அவர் தானப்பா. அவர் விடையது தான். எல்லாருக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டார்ல, அவருக்குரியதான் எல்லா சொத்து சுதந்திரம் அப்படின்னு சகலத்தையும் சுதந்திரமாக அவர்கிட்ட விட்டுறாரு. அவர் மூலமாக உண்டானது தான். ஆனாலும் அப்படி பிதா ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்படின்னா அவர் பெரிய செல்வந்தர். உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை கை தூக்கி விடுறது அவருக்கு லேசான காரியம். எப்படி வருவார் மீட்பர்? பயப்படாத, இதோ வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். மழை பெஞ்சால் மேலே இருந்தானே பெய்ய போகுது, எதுக்கு வாய்க்கால் வெட்ட சொல்கிறார்? அதை கரெக்டாக செய்து முடித்தா ஏதோ வழியாய் தண்ணீர் ஓடி வந்தது, பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட்டுருச்சு. அப்போ தேவனுடைய வழி உத்தமமானது, பர்ஃபெக்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல் ஆன வழிகளாக இருக்கும். பர்ஃபெக்ட் மோஸ்டாக இருப்பார், ட்ரூத்ஃபுல் மோஸ்டாக இருப்பார் தேவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி வருவார், உங்களை மீட்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை சொந்தம் கொண்டாடி தன் தோள் மேல் சுமந்து கொண்டு போவார். என்ன சொல்றீங்க? ஆனால் ஒன்று, மீறுதலை விட்டு திரும்பிடணும். மீட்பர் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். ரீபண்ட், பாவத்தை விட்டு மனம் திரும்பு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்பு மகனே மகளே, வாலிப தம்பி தங்கச்சி, மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், மீட்டெடுக்க விரும்புகிறார், வாழ்க்கையில் உயர்த்த விரும்புகிறார். ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று எழுதியிருக்கிறபடியே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, இதோ இப்பொழுதும் உம்மை நோக்கி மெய்யாய் மனம் திரும்பி இனி ஒரு போதும் பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற தீர்மானம் எடுக்கிற, உலகத்தின் அசுத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் சந்தியும், மீட்பீராக, மீட்டெடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கம் மாறாதது. இதோ சனிக்கிழமை, அதாவது நமக்கு நடக்க இருக்கிறதான உபவாச கூட்டம் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிரேயுள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் என்னும் ஏசி கூடாரத்தில் வைத்து இந்த உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் இவ்வாறு நடைபெறும்படியாய் இருக்கிறது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு மாதமும் திரளான தேவனுடைய பிள்ளைகள் ஓடோடி வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மனரம்யமாய் செல்லுகிறார்கள். மீட்பர் அவர்களை மீட்கிறதை அந்த இடத்திலே காண்கிறார். ஏன் நீங்கள் வரக்கூடாது? ஓடோடி வாருங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை விசேஷ விதமாய் கண்டு தரிசிக்க அவர் சமூகத்தில் திருவாய் மொழி அவர் மொழிந்தருளுகிறதை கேட்க ஏன் ஓடோடி வரக்கூடாது? ஓடோடி வாருங்கள். ஜீவன் உள்ள தேவனை சந்திக்கும்படி வாருங்கள். கர்த்தருடைய வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும். நித்திய ராஜ்யத்திற்கென உங்கள் குடும்பத்தினர் யாவரும் ஆயத்தமாவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே குடும்பமாய் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஓடோடி வாருங்கள். சனிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம் இருக்கிறது. இதில் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.